ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். கரூர் சம்பவத்தின் மூலமாக நம்ம தளபதி பார்த்தோன்னா அரசியலிருந்து ஒரு வழியாக ஏதோ இது பண்ணி பார்த்தோன்னா வெளியே அனுப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. பல விதமான அவதூறுகள், பல விதமான பழி அப்படின்னு போட்டு தளபதி விஜய் அவர்களை முடக்க நினச்சிட்டே இருக்காங்க. அது இன்னுமே தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் தளபதி பார்த்தோன்னா விடாமல் இன்னும் பார்த்தோன்னா நம்ம வீரியமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போது இன்னுமே இதை வச்சு தளபதி விஜய் அவர்கள் மேலே என்ன அவர் தான் கொலகார, அவர் தான் பார்த்தோன்னா ஒரு குற்றவாளி அப்படின்னு சித்தரிக்கிற மாதிரியான சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்கல்ல. இப்போது டிஎம்கே ஐடி விங் ஒரு ட்வீட் ஒன்று போட்டு விட்டுருக்காங்க. அந்த ட்வீட்டில் தளபதியோட அந்த இமேஜ், அது ஒரு வீடியோவே இருக்குது. அந்த ஒரு இமேஜ் எடுத்து ஷேர் பண்ணி பார்த்தோன்னா விஜய் அவரில் எந்த அளவுக்கு பார்த்தோன்னா கொலைகாரம் அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்த முடியுமா அந்த லெவலில் குற்றம் சுமத்தி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த ட்வீட்டை படிச்சிடலாம். என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இன்றோடு 20 நாட்கள் ஆகிவிட்டது. ஒரு கட்சி கரூரில் வெற்று விளம்பரத்திற்காக கூட்டம் சேர்க்க வேண்டும் என்ற வெறியில் எந்த பொறுப்புணர்வும் இல்லாமல் தற்குறித்தனமாக செயல்பட்டதால் ஒரு பெருந்துயரம் ஏற்பட்டு அவரை பார்க்க வந்து உயிரிழந்த அப்பாவி மக்களின் குடும்பங்களை இன்று வரை நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் சொல்லவில்லை. அவர்களுக்கு நிவாரணத் தொகை கூட வழங்கவில்லை. இந்த கள்ள மௌனம் என்பது உயிரிழந்த குடும்பத்தாரை அவமதிக்கும் செயல். இன்னும் நேரம் கிடைக்கவில்லையா, அல்லது ஸ்கிரிப்ட் ரெடியாகவில்லையா, அல்லது மனிதாபமானம் என்பதே அக்கட்சியின் அகராதியிலேயே இல்லையா, இல்லை தன் ரசிகர்களிடமிருந்து தனக்கு பாதுகாப்பு வேண்டி கோரிக்கை வைத்துவிட்டு அனுமதி கிடைக்கவில்லை என்று உருட்டி அதே உருட்டை மீண்டும் உருட்டப் போகிறீர்களா அப்படின்னு மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு இந்த ஸ்டில்லை பார்த்தோன்னா போட்டு விட்டுருக்காங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய வன்மத்தின் உச்சம் அப்படின்றது. விஜய் அவர்கள் கரூருக்கு வந்ததே பார்த்தோன்னா அந்த 41 பேரை கொண்டுட்டு போகிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி தான் அந்த ட்வீட்டை போட்டிருக்காங்க. இவங்க கட்டமைக்கிற விதம் அதுதான். இவ்வளோ நாளாக பார்த்தோன்னா விஜய் அவர்களை அந்த கொலைகாரன் அப்படின்ற இடத்துல தான் வச்சுருக்காங்க. இப்போ டிஎம்கே ஐடி விங் பார்த்தோன்னா அஃபீஷியல் அவங்களும் பார்த்தோன்னா இதை ஷேர் பண்ணி விஜய் அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய வன்மத்தை கக்கியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வெற்று விளம்பரத்திற்காக விஜய் அவர்கள் கரூரில் கூட்டத்தை கூட்டி இத்தனை பேரை கொண்டுட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்று விளம்பரம் அப்படின்னா என்ன? விஜய் அவர்கள் ஒரு பரப்புரைக்கு போனார். அந்த பரப்புரைக்கு ப்ராப்பரான பர்மிஷன் அப்படிங்கிறதே இன்றைக்கி பர்மிஷன் இன்றைக்கி கரூரில் அந்த பிரச்சாரம் நடக்குது அப்படின்னா நேற்று மதியம் தான் அந்த பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இது உண்மையான ஒரு விஷயம், மறுக்க முடியாத ஒரு விஷயம். காவல்துறையினாலேயே நேற்று மத்தியானம் கொடுத்த ஒரு பரப்புரைக்கு அனுமதிக்கு இன்றைக்கி பார்த்தோன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏற்பாடுகள் பண்ணிட்டாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடியே அந்த பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க பார்த்தோன்னா இன்னுமே செயல்பட்டு சில பாதுகாப்பான விதிமுறைகளை அவங்க கொண்டு வந்திருக்கலாம், ப்ளஸ் செஞ்சுருக்கலாம். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் நாளைக்கு நடக்க போகிற பரப்புரைக்கு இன்றைக்கி மதியம் கொடுத்தா எப்படி பார்த்தோன்னா சரியான ஒரு பாதுகாப்புன்றதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு யோசித்த தன்மை கூட இல்லாத அனுமதி பார்த்தோன்னா யார் கொடுத்தது? சரி, அப்படி கொடுத்தாலும் பார்த்தோன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ண முடியாது அப்படின்றது அவங்களுக்கே தெரியுமில்ல. அப்போ பாதுகாப்புன்றதை இன்னும் அதிக லெவலில் பலப்படுத்தி இருக்கணுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம முன் வச்சுட்டு தான் இருக்கோம். இவங்க அதுக்கு பதில் சொல்கிறதே கிடையாது. இவங்க அரசு தரப்பு சைடு தவறே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுகிறதே கிடையாது. விஜய் மேலே மட்டும்தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அரசு தரப்பு பார்த்தோன்னா அந்த இடத்த கொடுத்ததே முதல் குற்றம் அப்படின்னு தான் எல்லாருமே பேசியாச்சு. திமுக உட்பட எல்லாருமே பேசிட்டாங்க. இதர கட்சி தலைவர்கள் கூட எல்லாருமே பேசிட்டாங்க. அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே பேசிட்டாங்க. ஆனால் அந்த திமுக மட்டும் அதை பற்றி பேசுகிறதே இல்லை. எடப்பாடி அவர்கள் ப்ராப்பராக பார்த்தோன்னா எங்களுக்கு அந்த இடத்துல ரத்து பண்ணப்பட்ட ஒரு இடம் இந்த பிரச்சாரத்துக்கு அப்படின்னு ஒரு ரத்து பண்ண பேப்பரை எடுத்து காட்டுறாரு. இது இந்த கூட்டத்துக்கு தகுதி இல்லாத ஒரு இடம் அப்படின்னு ரத்து பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்து அவர் காட்டுறாரு. அந்த லெவலில் தான் அந்த இடம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்த எதுக்கு விஜய் அவர்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க. அப்போ ஆளும் கட்சியாக இருந்தால் மட்டும் அந்த ரவுண்டான பக்கத்தில் கொடுத்து எல்லா நிகழ்ச்சிகளும் நீங்கள் நடத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் மற்ற கட்சிகள் வந்தால் இந்த இடத்த கொடுத்து பார்த்தோன்னா மக்களை சாகடிப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்மளும் அதை தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அதை பற்றி இந்த திமுக வாய் திறக்கிறதே இல்லையே. நீங்கள் கேட்டிருக்கலாம்ல, உதயநிதி அவர்களுக்கு மட்டும் அந்த இடத்த கொடுத்தாங்க, ஏன் நம்ம கட்சி சார்ந்த நபர்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க, மற்ற கட்சிகளுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த திமுக ஐடிவிங் பார்த்தோன்னா ஏன் ட்வீட் போடவே இல்லை, அதை பற்றி பேசவே இல்லை. விஜய் அவர்களுக்கு அந்த இடத்த கொடுத்தாங்க, அங்கே சம்பவம் நடந்துருச்சு, விஜய் கொலகாரன், சரி ஓகே. அப்போ உதயநிதி அவர்கள் வந்தார் அப்படின்னா அவ்வளோ கூட்டம் கூடும், அங்கே ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா உதயநிதி மேலே பழி வந்துடும் அப்படின்னு அந்த இடத்த கொடுக்காம வேறு இடத்த கொடுத்துருக்காங்களா? அப்போ ஆளும் கட்சினா எந்த இடத்த வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எந்த இடம் பார்த்தோன்னா விஸ்தானமாக இருக்கோ அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மற்ற கட்சிகள் கேட்டால் இந்த மாதிரி நெருக்கடியான இடத்த தான் கொடுப்பீங்க அப்படின்றதான் தாவேக்கா பல முறை குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருக்கு. அவர் கொடுத்த எல்லாருமே பார்த்தோன்னா இந்த மாதிரி சந்து பொந்து தான். அது தளபதி கரூர் பிரச்சாரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல நடந்துச்சு இல்லை, அங்கே சொல்லிட்டு தான் போயிருந்தார். இப்போ பார்த்தோன்னா அந்த சம்பவம் நடந்துருச்சு. இதுதான் உண்மை. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்த இடமே தவறு அப்படின்னு ஒரு திமுககார பேச மாட்டா, ப்ளஸ் திமுக ஐடிவிங்க இதை பற்றியெல்லாம் பேசியிருக்குமா? வெற்று விளம்பரம் அப்படின்னு சொல்லுது. அப்போ விஜய் அவர்கள் பார்த்தோன்னா வெற்று விளம்பரத்துக்காக வந்துட்டு போனார் அப்படிங்கிறது எதை வச்சு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, கரூரில் முப்பெரும் விழா அப்படின்னு ஒன்று திமுக நடத்துச்சு இல்லை, அந்த கூட்டத்துக்கு போட்டியாக நம்ம ஒன்று நடத்தணும் அப்படின்றத வந்துட்டு போனார் அப்படின்னு மாதிரி இவங்க சொல்கிறாங்க. சரி, அப்படியே இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க?
விஜய் அவர்கள் எந்தெந்த இடத்துல பிரச்சாரம் மேற்கொள்கிறாரோ அதுக்கு ஒரு 2 நாள் கழித்து பார்த்தோன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து இன்னும் அதிகமான கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு மாதிரி நீங்கள் ஒரு கூட்டத்தெல்லாம் காட்டி அந்த மாதிரி பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருந்தீங்களே அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் வெற்றி விளம்பரம் கிடையாதா? விஜய் எங்கே வந்துட்டு போகிறாரோ அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோன்னா வந்து இவங்க வந்து அந்த இடத்துல ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டுறாங்க. இப்போ அதே மாதிரி இவங்க போட்ட பொதுக்கூட்டத்துக்கு அடுத்தபடியாக தளபதி கரூர் போகலாம் அப்படின்னு போனதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சரியான பாதுகாப்பு முறையில் கொடுத்துருக்கணும், சரியான ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும்ல, அதையே பண்ணல அப்படின்றத பற்றி இந்த திமுக தற்கொலை ஏன் பேச மாட்டேங்குது? அப்புறம் 20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு, விஜய் அவர்கள் வந்து அந்த குடும்பத்தை போய் பார்க்கவே இல்லை. அது வந்து இவர் சொல்கிறேன், அவங்களே ஃபீல் பண்ணல. அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் ஒருத்தர் கூட ஃபீல் பண்ணல விஜய் வந்து பார்க்கல அப்படின்னு. எல்லாருமே அவர் நீங்கள் வரும்போது வாங்க, உங்கள் சுச்சுவேஷன் எங்களுக்கு தெரியுது, நீங்கள் வரும்போது வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படி மேலே போய் ஒரு அம்மா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, என் பையன் இறந்தாலும் பரவாயில்ல, என்னோடய பையன் வந்து விஜய்க்காக தானே இறந்தான், என் மகன் தான் விஜயும், அவர் ஜெயிக்கணும், ஜெயிச்சு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு ஒரு அம்மா பேசிகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் வீடியோ காலில் பார்த்தோன்னா தேவையான ஆறுதல் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க, பேசிட்டாங்க. ப்ளஸ் என்னென்ன பண்ணித்தரோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ப்ளஸ் அவங்க குடும்பத்தையும் தத்தெடுக்க போகிறாங்க அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. இது எல்லாமே பார்த்தோன்னா முடிஞ்சு, நீ தளபதி அந்த இடத்துக்கு போகிறது மட்டும்தான் பாக்கி. ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பார்த்தோன்னா இந்த விஷயங்களெல்லாம் சொல்லியாச்சு, பேசியாச்சு. அவங்களும் பார்த்தோன்னா ஓகேன்ட்டாங்க. அவங்க எந்த ஒரு இடத்துலையுமே ஃபீல் பண்ணவே இல்லை. அந்த குடும்பங்களை பார்த்தோன்னா அவமதிக்கிற செயல் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அந்த குடும்பமே பார்த்தோன்னா விஜய ஒரு தப்பானாலாம் நினைக்கவே இல்லையே. அவங்களே பார்த்தோன்னா ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதில் அரசியல் பண்ணுற தற்கொலை குரூப் இந்த டிஎம்கே ஐடி விங்க் இது பண்ணிகிட்ருக்கு. அவங்களே ஃபீல் பண்ணலையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி ஓகே, விஜய் அவர்கள் பாதுகாப்பு கேட்டு இன்னுமே இதை உருட்டிகிட்டு இருக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கள, அப்போயே வந்து இன்னும் பாதுகாப்பு கேட்டதுக்கு நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கவே இல்லை. நாங்கள் வர்றோம், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு நின்றுருக்கணும்ல. ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை வந்து ஒரு தலைவன் சந்திக்க போகிறான், அந்த தலைவனை விட்டுருங்க, அந்த மக்களை போய் சந்திக்கணும், அந்த மக்களுக்காக நம்ம அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கலாமே. அப்பாவது போய் பார்த்தோன்னா விஜயெல்லாம் அந்த மக்களை மீட் பண்ணிட்டு வந்துருப்பார்ல, அதுக்கும் அனுமதி கொடுக்கவில்லை. இன்னுமே கொடுக்காம இழுத்தடிக்கிறீங்க. அதாவது விஜய் அவர்கள் ஏன் போகல அப்படின்னு கேட்குறதும் இதே குரூப் தான், ஆனால் போகாமல் தடுத்து நிறுத்தி வச்சுருக்கிறதும் இதே குரூப் தான். ஏன் அனுமதி இன்னும் கொடுக்கல? இப்போ காவல்துறை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. யார் கொடுக்காமல் தடுத்து வச்சுருக்காங்க அப்படின்றதான கேள்வி. அதை ஏன் பண்ணல? அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான கேள்விகள் நீங்களே பேசிவிட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா, அப்போ அதை கேட்குறவங்களாம் பார்த்தோன்னா முட்டா பயிலுங்க மாதிரி தெரியுது அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல இவங்களை பார்த்து கேட்கணும். எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், ஏன் இன்னும் அனுமதி கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு. சரி, அனுமதி கொடுக்கல அப்படின்னா என்ன, மற்றவங்களாம் அனுமதி கேட்டால் போகிறாங்க, நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க. சரி, சப்போஸ் அந்த மாதிரி போயும் கூட இன்னும் ஒரு உயிர் யாராவது ஒருத்தர் வந்து அந்த கூட்ட நெரிசலில் பார்த்தோன்னா யாராவது அதிக அளவில் வந்து அவங்க வீடெல்லாம் எங்கெங்கே பார்த்தோன்னா சின்ன சின்ன சந்துக்குள்ளே இந்த மாதிரியான ஏரியாக்கள் இருக்கலாம், அங்கே விஜய் போகிறாரு, அங்கே பார்த்தோன்னா ஒரு க்ரௌடு பயங்கரமாக கட்டி ஏறுது சின்ன சின்ன சாலைகளில். அங்கே கூட்டம் நெரிசல் ஏற்பட்டு யாராவது பார்த்தோன்னா இறந்துட்டாங்கன்னா, யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆல்ரெடி 41 பேரை கொண்டது பத்தாது அப்படின்னா அவங்க குடும்பத்தில் போய் ஆறுதல் சொல்லுன்ற பேரில் இன்னொருத்தரை கொண்டு வந்துட்டாரு, இன்னும் 2-3 பேரை கொண்டு வந்துட்டார் அப்படின்னு பார்த்தோன்னா அதே வாய் திருப்பி பேசுமா பேசாதா? அதே தானே பேசுவீங்க. அது நடக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த மாதிரி பாதுகாப்புன்றது கேட்குறது. பாதுகாப்புன்றது விஜய் அவர்களுக்கு அப்படின்றதையும் தாண்டி சுற்றி இருக்கிற மக்களுக்கு அவங்க பார்த்தோன்னா பெரிய அளவில் வரக்கூடாது, வந்தாலும் பார்த்தோன்னா தடுத்து நிறுத்துறதுக்கு போலீஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் பாதுகாப்பு. அப்படி இருக்கிறப்ப அதை வந்து நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. இதில் வேறு விஜய் அவர்கள் வந்து அந்த 41 பேர் இறந்துட்டாங்க, ஆனால் விஜய் அவர்கள் நைட்டாக ஓடிட்டார், ஃப்ளைட் பிடிச்சிட்டு பார்த்தோன்னா சென்னைக்கு ஓடிட்டார் அப்படின்னு பேசுகிறீங்க. சப்போஸ் விஜய் அவர்கள் அந்த கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டார், அங்கே வந்து தள்ளுமுள்ள ஏற்பட்டு யாராவது விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னா, அங்கே பிரச்சாரம் நடத்தியே 41 பேரை கொண்டுட்டார், அப்படியே கிளம்பி போக வேண்டியதானே. இவர் எங்கே போனாலும் மக்கள் பின்தொடர்ந்து வர்றாங்க, கூட்டம் வந்துகிட்டே இருக்குல்ல, இவர் அப்படியே கிளம்பி சென்னைக்கோ எங்கேயாவது போயிருக்க வேண்டியதானே. மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்கே ஒரு க்ரௌடு வந்து அங்கே 5-6 பேர் செத்து போயிட்டாங்க. இதுதான் விஜயோட அணுகுமுறையா? இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அவர் எதுக்கு இங்கே வரணும், போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு அதுக்கும் பேசியிருப்பாங்க. அவர் வரல அப்படின்னாலும் இப்படி பேசுவாங்க. எப்படி இருந்தாலும் பேச தான் போகிறீங்க, இதுதானே, எப்படி இருந்தாலும் பேசிட்டு தான் இருந்திருக்க போகிறீங்க, வேறு என்ன நடக்க போகுது? இதுதான் பார்த்தோன்னா எங்களோட அரசியல். இப்பவும் அதே விஷயத்தை பேசி தான் பார்த்தோன்னா வந்து இந்த டிஎம்கே ஐடிவிக்கு விஜய் அவர்களை கார்னர் பண்ணி விஜய் ஒரு கொலகாரன் அப்படின்னு ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா சித்தரித்து ஒரு புகைப்படத்தையெல்லாம் போஸ்ட் பண்ணி விஜய் அவர்கள் ஒரு கொலகாரன்ற மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கோங்க டிஎம்கே தளபதி மேலே எந்தளவுக்கு ஒரு வன்மத்தில் இருக்குது ப்ளஸ் பயத்தில் இருக்குது அப்படின்றது. இப்போ இவங்களுடைய கோபம் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் மேலே இருக்காது, அந்த இறந்து போனாங்களே 41 பேர் இறந்து போனாங்க அவங்களோட குடும்பத்து மேலே தான் இருக்கும். ஏன்னா அவங்களே வந்து யாருமே கொந்தளிக்கல, யாருமே வந்து வாண்டடாக கம்ப்ளைண்ட் பண்ணல, விஜய் மேலே பார்த்தோன்னா ஒரு தப்பு இருக்குன்னு கூட சொல்லவே இல்லை, எல்லாமே அரசு சைடு திமுக சைடு தான் சொல்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கே பார்த்தோன்னா வந்து விஜய் அவர்கள் மேலே எந்த பிரச்சனையும் இல்லைன்றதை இவங்களோட முழு கோபம். அதனால தான் இன்னும் விடாமல் அடிச்சுட்டே இருக்காங்க. யாராவது 2-3 பேர் வந்து விஜய் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலோ இல்லை விஜய் அவர்களை பற்றி ஏதாவது பேசியிருந்தாலோ இவங்க சும்மா இருந்திருப்பாங்க. 41 பேர் இறந்துட்டாங்க, ஆனாலும் இந்த குடும்பம் வந்து இன்னுமே விஜய்க்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கே அப்படின்ற ஒரு பயத்தில், இன்னுமே இந்த பிரச்சனை முடியல, நம்மளுக்கு இன்னும் ஆப்ரேடி ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பயத்தில் இன்னுமே விஜய் அவர்கள் வந்து ஒரு கொலகாரன் அப்படின்னு மக்கள் மத்தியில் மற்றவங்க மத்தியில் கட்டமைக்கிறாங்க.
சரி ஓகே, விஜய் அவர்கள் 20 நாள் ஆகி போய் பார்க்கலான்றீங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே செத்து போனாங்களே, அவங்கள வந்து ஏன் இன்னும் ஸ்டாலின் போய் பார்க்கல? வேங்காவேலுக்கு ஏன் ஸ்டாலின் அவர்கள் போகவே இல்லை? தூய்மை பணியாளர்கள் நேரில் மீட் பண்ணியே பார்த்தோன்னா இன்னுமே எந்த ஒரு விஷயம் பேசலை, எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கவே இல்லை. கூலி திரைப்படம் பார்க்குறதுக்கு பார்த்தோன்னா டைம் இருக்குது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியான கூலி திரைப்படத்தை போய் பார்க்குறாரு முதல்வர். ஆனால் தூய்மை பணியாளர்கள் பார்த்தோன்னா ரோட்டில் கடந்து படுத்துட்டு பார்த்தோன்னா மலையில் கொசுக்கடியில் பார்த்தோன்னா போராடிட்டு இருக்காங்க. அவங்கள போய் பார்க்க நேரம் இல்லை, அவங்கள தூக்கி கைது பண்ணி ஜெயிலில் வைக்கிறீங்க. இது பார்த்தோன்னா முதல்வர் பண்ணக்கூடிய ஒரு செயல். இதுக்கு சூப்பரான ஆக ஓகன்னு ஃபயர் விட்டுருப்பீங்க. ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா இந்த விஷயத்துக்கு போகலான்றது மட்டும் ஆணித்தனமாக கேள்வி கேட்குறீங்க. இந்த சைடு கேள்வி கேட்டால் இந்த சைடு கேள்வி கேளுங்க. விஜய் அவர்கள் அங்கே இன்னும் போகல. ஆமாம் போகலை, நாங்கள் ஒத்துக்கிறோம். விஜய் இன்னும் போகலை. அதே மாதிரி நீங்கள் ஒத்துக்குங்க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோன்னா இன்னுமே போய் பார்க்கல அப்படின்ற ஒரு கேள்வி கேளுங்க. இத்தனை பேர் இறந்துருக்காங்கள, போய் கேளுங்க. போன மாதத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 122 கொலைகள் நடந்திருக்கு. அதை பார்த்தோன்னா அப்படியே ரிப்போர்ட் எடுத்து சப்மிட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா வந்து ஆளும் கட்சியாக இருக்கிற ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் தான் நடக்குது. இதுக்கு யார் பொறுப்பு? விஜய் அவர்கள் கூட்டத்துக்கு வந்து அந்த 41 பேர் இறந்தாங்க அப்படின்னா அதுக்கு முதல் பொறுப்பே வந்து அரசும் திமுகவும் தான், ஆளும் கட்சி தான். ஏன்னா ஒரு ஆளும் கட்சியில் என்ன நல்லது நடந்தாலும் என்ன தவறு நடந்தாலும் அதுக்கு அவங்க தான் முதல் பொறுப்பு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறமா தான் விஜய், அதுக்கப்புறமா தான் தமிழ்நாடு அரசு, அதுக்கப்புறமா தான் அவங்களா இவங்களா அப்படின்ற விவாதம் எல்லாம். ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா இந்த ஆட்சியில் பார்த்தோம்னா சரியான கட்டமைப்பு இல்லை அப்படின்றத குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அதையெல்லாம் பேசலாம்ல, அதையெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட வேலையை வந்து விஜய் அவர்களை கார்னல் பண்ணி அமுக்கணும் அப்படின்றது தான். ஆனால் அது நடக்காது. நம்ம பசங்க சும்மா விடுவாங்களா? அதே ஸ்டில்லில் பார்த்தோன்னா வேறு மாதிரி க்ரியேட் பண்ணி நீங்கள் இங்கெல்லாம் ஏன் போகலை அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை போட்டு பார்த்தோன்னா வச்சு பொழந்துட்டுருக்காங்க. இது நடந்துட்டுருக்கு. ஆனால் தளபதி தலைமை சேர்ந்து பார்த்தோன்னா ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, கட்சி சார்ந்து யாருமே தீபாவளி பண்டிகைகள் கொண்டாடாதீங்க, வேண்டாம் அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கரூர் சம்பவத்துக்காக கட்சி சார்பில் யாரும் வந்து தீபாவளி கொண்டாடாதீங்க அப்படின்னு தலைமை சொல்லிடுச்சு. ஒரு நல்ல அணுகுமுறை தான். இந்த இடத்துல பார்த்தோன்னா சம்மந்தப்பட்ட அந்த 41 குடும்பங்கள் சேர்ந்தவங்க பார்த்தோன்னா இந்த தீபாவளியை கொண்டாடுவாங்களான்னா சத்தியமாக கொண்டாட மாட்டாங்க. அந்த ஒரு மனநிலைமையில் அவங்க கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நம்மளும் பார்த்தோன்னா அதை பண்ண வேணாம் அப்படின்றத கட்சி சார்பாக முடிவு பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தோன்னா ஒரு நல்ல விஷயம் தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. இப்போ விஜய் அவர்கள் போய் பார்க்கல அப்படின்னு தான் அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. போய் பார்த்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறமா அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன் போகலாம்பாங்க, போயிட்டாருன்னா கம்மல் இருந்துப்பாங்க. இதுதான் இவங்களோட வேலையை. அது வரைக்கும் இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணுவோம், இதை வச்சு பேசுவோம் அப்படின்னு. இப்போது ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து அரசியல் ஆக்க வேணாம் அப்படின்னு பேசியிருந்தார்ல. அப்போ இப்போ டிஎம்கே ஐடிவிக்கு என்ன மாணாவுக்கு பார்த்தோன்னா இதை அரசியலாக்கி இன்னுமே பேசிகிட்டு இருக்கு. திமுக போர்வையில் உட்காந்துட்டு இருக்கிற நபர்கள் எதுக்கு இன்னுமே அதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க? அப்போ இது அரசியல் இல்லை. அரசியல் பேசாதீங்க அப்படின்னு ஒரு கட்சியினுடைய தலைவர் ப்ளஸ் முதல்வர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறத கட்சி தொண்டர்கள் டிஎம்கே ஐடிவிக்கு மற்ற நபர்களே கேட்குறதில்ல. இதில் விஜய் அவர்களுக்கு அட்வைஸு, விஜய் வந்து தொண்டர்களில் பார்த்தோன்னா சொன்ன பேச்சு கேட்குற மாதிரி வழிநடத்த தெரியல, ஒரு கட்டமைப்பு இல்லை அப்படின்னு. ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு, இப்போ அது அரசியலாக்காதீங்க, பேசாதீங்க அப்படின்னு. அப்போயே இன்ன வரைக்கும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் கேட்டிங்களா அப்போ தலைமை சொல்கிறத? டிஎம்கே ஐடிவிக்கே கேட்கல, இன்னும் இதை பற்றி பேசி அரசியலாக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, முதல்வருக்கு அவ்வளோதான் மரியாதை. இவங்களே பார்த்தோன்னா தலைவர் சொல்கிறது கேட்குறதில்ல. அது சரி, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களே புலம்புனார்ல, தூங்கி எந்திரிக்கும் போது எங்கே நம்ம கழக தோழர்கள் வந்து எந்த பிரச்சனை இழுத்துட்டு வருவாங்களோ அப்படின்றது பயமாக இருக்குது அப்படின்னு பேசினாங்க. ஏன்னா அந்த லெவலில் 50 வயசு 60 வயசு 70 வயசு இருக்கிற நபர்களே பார்த்தோன்னா இவர் பேச்சை கேட்குறதில்ல. அந்த கட்டமைப்பு கிடையாது. அதனால தான் அவர் பயந்துட்டு இருக்கார். இவங்களே பார்த்தோன்னா தலைவர் பேச்சை கேட்குறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. இதுக்குள்ளே புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற அந்த அரசியல் தலைவர் விஜய் அவர்களுக்கு அவரை தொண்டர்களை கட்டமைக்க தெரியல அப்படின்வாங்க. அது சரி, 70 வயசு 60 வயசு உள்ள நபர்களுக்கு இன்னும் மூளை இல்லாமல் தான் இருக்குது கட்சியில் இருக்கிறவங்களுக்கு. இங்கே 25 30 வயசு பசங்க தானே, அவங்க இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்றதா இப்போது திமுகவுக்கு இருக்கிற மிகப்பெரிய பயமே, தளபதி சைடு. அந்த இளைஞர்கள் எப்படியாவது வந்து மடை மாற்றிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க தான் இன்னும் வீரியமாக செயல்பட்டு திமுக யார் அப்படின்றத இன்னும் 40-30 வருஷத்துக்கு பின்னாடி போய் எடுத்து தோண்டி கிழிச்சிட்டு இருக்காங்க. அது இவங்களுக்கு தெரியல. இன்னும் பார்த்தோன்னா பல விஷயங்களை வந்து வச்சு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதில் விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தில் மாட்டிட்டாரு அப்படின்றக்காக மட்டுமே அவரை வச்சு பார்த்தோன்னா அரசியல் பண்ணி அவர் ஆஃப் பண்ணிடல அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோதான் இவர் தமிழ்நாட்டுக்கு யூஸ் ஆக மாட்டார் அப்படின்ற அளவுக்கு பிடிச்சிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் எந்த இடத்துலையுமே ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படின்றதா இவங்களுக்கு புரியல. இந்த திமுக நபர்கள் பேசிக்கலாம், ப்ளஸ் விஜய் அவர்களை பிடிக்காத நபர்கள் பேசிக்கலாம், அவ்வளோதான். அதாவது முதல் வந்து இந்த கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்களை யாரெல்லாம் எதிர்த்துட்டு இருந்தாங்களோ அவங்களே தான் இப்போ இதை நம்புகிறாங்க, இதை பேசுகிறாங்களே தவிர புதுசாக யாரும் நம்பலை. யாருமே எதுவும் பெரிய அளவில் எடுத்துக்கல. இவங்க எங்கே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா விஜய் மட்டும்தான் பொறுப்பு அப்படின்னு இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்களா. அரசு சைடு கூட ஒரு குற்றம் சுமத்தாமல், சரி திமுக சம்மந்தப்படலை, அது 2வது விஷயம். ஆனால் அரசு தரப்பில் கூட ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா தவறு அப்படின்னு சுட்டி காட்டாமல் பேசிகிட்டே இருக்கும்போது இங்கே ஏதோ இருக்குது அப்படின்றதான்
அதை வந்து நம்பாதவனுக்கு கூட பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருச்சு. அதுதான் பார்த்தோன்னா இவங்க பண்ண தப்பு. அப்படி இருக்கிறப்பவே தெரிஞ்சுக்கோங்க, விஜய் மேலே இருக்கிற ஒரு பயம், அந்த பயத்தை வன்மமாக யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் கார்னர் பண்ணி பண்ணிக்கலாமோ அதெல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அது இனிமேலும் மக்கள்கிட்ட எடுபடாது அப்படின்றது தெரிஞ்ச விஷயம்தான். பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பங்களை சேர்ந்த நபர்களை விஜய் மேலே யாரும் பார்த்தோன்னா குறை சொல்லவே இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.